கீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. பின்ன இருக்காதா, சொந்தக்கார வாங்க போறல. சொல்லுங்க பிரதர். 10 நிமிஷத்துல வந்துருவேன். பவி, கார் ஸ்டார்ட் பண்ணு. பிரதர், டாக்குமெண்ட்ல சைன் பண்ணியாச்சுனா கார் எத்தனை நாள்ல கிடைச்சிரும்? கீதா, இந்த பேக் எங்க வைக்கணும்? டேய், போனட்ல வெயிட்டா. சொல்லுங்க. கீதா, இந்த பேக். டேய், எழுத்து தூக்கி உள்ள போடுடா. ஓகே. ஐயோ, சாவி உள்ள போட்டுட்டேன். பிரதர், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். டேய் முட்டா, கதவு திறந்துட்டு போய் போன் எடுத்து வரப்போ. சரி. டேய், இன்னும் 10 நிமிஷத்துல நான் ஷோரூம்ல இருக்கணும்டா. இப்போ என்ன கிட்ட பண்றது? போய் உன் தம்பிக்கு கால் பண்ணி வர சொல்லு. இப்போ சொல்றேன் கீதா. ஹலோ. டேய், இவன் என்னடா கார் எடுத்துட்டு வராம நடந்து வரான்? கீதா, நீ அவனுக்கு கால் பண்ணி வர மட்டும் தான் கீதா சொன்ன. கார் எடுத்துட்டு வர சொல்லவே இல்லையே. ஆமா. டேய், உன் கார் வீட்ல இருக்கா? எஸ். சரி, நீ இந்த காரை பாத்துக்கோ. நாங்க வீட்டுக்கு போயிட்டு உன் கார் எடுத்துட்டு வந்துருவோம். கீதா, எப்படி போவோம்? நான் நடந்தே போய் தொலைவா. வா. பாரதி காதலி கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா. சீக்கிரம் பவி, அவங்க கிட்ட 10 நிமிஷம் சொல்லிட்டு வந்தேன். கீதா, சாரி காணும் கீதா. நல்லா தேடு, அங்கதான் இருக்கும். நீ காண எதுக்கு அவன்கிட்ட கால் பண்ணி கேளு. ஐயோ, தட்டி உள்ள இருக்குது தவக்கல. நான் காலை விடும்போது பார்க்கல. எப்ப ஆசியாத்தான் இருக்கும். சொல்லுங்கக்கா. டேய், உன் கார் சாவி எங்கடா வச்ச? என் கார் சாவி என்கிட்ட தான் இருக்கு. அதை ஏன்டா எங்ககிட்ட முன்னாடியே குடுக்கல? நீங்க கேட்கல, நான் கொடுக்கல. சரிக்கா, நான் உங்க காரை பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க வச்சிருப்பா? சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல வந்துட்டீங்க. பண்டல் ஒரு காடி நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லோன் செய்கிறேன்.